ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ உங்களோட டேஸ்லாம் சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மோர் தென் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு vlog பார்க்குறோம். ஸோ இந்த 20 நாளில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த vlogல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சாரி ஃபார் மை வாய்ஸ். ஒரு 10 நாளாகவே எனக்கு சரியாகவே மாட்டேங்குது, அப்படியே கூடவே இருக்குது. ஸோ இந்த 20 நாளில் வீட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு நாள் என்றைக்கு vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அன்றைக்கி செஞ்ச ரெசிபீஸ். கீரை மசிச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்தரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் டின்னராக இருந்துச்சு. இது எல்லாமே லஞ்சாக இருந்துச்சு, சாரி. இது எல்லாமே நம்ம கிச்சன்லாம் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. கிச்சன் மேக் ஓவர் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தால் தான் கிச்சன் மேக் ஓவரே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ காலையிலே சமையல்லாம் முடிச்சுட்டு மந்த்லி க்ரோசரிஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இருந்தேன். ஸோ அதுக்காக காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே முடிச்சிட்ருக்கேன். இந்த ஆர்கனைசர் நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மீஷோ ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 4 ட்ரே இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர். வெங்காயம் தக்காளி புக்ஸ் எல்லாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட் தாங்குது. நான் வெங்காயம் தக்காளிக்கு வச்சுருக்கேன். நான் வாங்கையில் 528 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. இது அந்த ரீல்ஸ் எடுத்த அன்றைக்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தது. ஸோ என்னை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். லவ்லி தமிழ் சேனல் அப்படி தான். ஸோ சமையல்லாம் முடிச்சுட்டு செடிக்கு இதுக்கு வாரம் ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றுவேன். இப்போ கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காஞ்சிடுது. ஸோ அதனால் ஊற்றிட்டு புண்ணியமூர்த்தி பிள்ளை போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர் புண்ணியமூர்த்தி பிள்ளைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ உங்களோட நாள்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வெயிட் லாஸுமே 100 days வெயிட் லாஸ் நான் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருந்தேன். அதே தான் எடுத்து நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் போட்டுட்ருந்தேன். பட் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் அந்த ஜெனிஃபர் திருத்துவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெயிட் லாஸ்க்கு நான் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப முடியல. நிறைய இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவேன், இன்னுமே சரியாகாமல் இருக்குது. ஸோ அதனால தான் இடையில ஒரு பிரேக் இருக்குது. திருப்பி டே 1 ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சாரி, கண்டினியூவாக அது போடாமல் இருக்கிறதுக்கு என்னால் உண்மையிலே இது பண்ண முடியல. ஸோ அதனால தான் அதில் என்னோட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இடையில கொஞ்சம் பக்தி முத்தி போயிருந்தேன்னா அப்போ விளக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வாங்கிட்டு நல்லா எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. என்னமோ தெரியல, திடீர்னு எல்லாமே ஒரே மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி எதுவுமே இப்போ பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இது நான் அமேசானில் 2-3 தடவை ஆர்டர் பண்ணி ரொம்ப குட்டியாக ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஸோ அதனால் அன்றைக்கி அங்கே போகையில் அங்கேயே வாங்கிட்டு வந்தேன். நம்மளோட கிச்சனில் இருந்த வால்பேப்பர் மீன்ஸ் நம்ம அடுப்புக்கு பின்னாடி ஒட்டி வச்சுருந்தது இங்கே வாங்கினது தான். ஸோ அதை மாற்றலாம், 1 வருஷம் ஆகிடுச்சின்னா அன்றைக்கி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு கிளிக்க போய் தான் மற்றதெல்லாம் மாறி போனது. ஸோ மந்த்லி க்ரோசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி வாங்கிட்டு வந்த அன்றைக்கே சரி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே பண்ணேன். இன்றைக்கெலாம் ரொம்ப நார்மலாக ரொம்ப சூப்பராக இருந்தேன். கிச்சன் மேக் ஓவர் பண்ணுற வரைக்கும்லாம் கூட சூப்பராக இருந்தேன். ஸோ அப்போல்லாம் தான் நம்ம டயட்டில் இல்லையே, அதனால் மில்கி போர்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த விளக்கெல்லாம் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு வந்த அன்றைக்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதோட இடத்துல, இது நம்மளோட கவுண்டர் டாப் ஸ்பேஸ்லேயே ஒரு ஓரத்தில் நம்ம லாக் பண்ணியிருப்போம்ல அங்கே. ஸோ அதோட இடத்துல எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நான் நிறைய மண் பாத்திரம், கல் சட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கடலை மாவும் வச்சுருக்கேன். டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுனால கடலை மாவு. மற்றதெல்லாம் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுறது. இது நம்ம டிஐஒய்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக 2 பாட்டில். ஸோ இங்கே இது முடிஞ்சிடும். இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் டோர் வச்சு ஒரு யூனிட் மாதிரி இங்கே தான் நம்ம க்ரோசரியெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணுறது. இங்கே ஏற்கனவே பார்த்துட்டு என்னென்ன இல்லை எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுக்கி வச்சுட்டு தான் நான் லிஸ்ட் எழுதி எடுத்துகிட்டு போனேன். ஸோ பச்சை பயிரெலாம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு, உப்பு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எதெல்லாம் வேணுமோ அது மட்டும் எடுத்துகிட்டு போனேன். இந்த மில்லட் நூடுல்ஸ்லாம் வெயிட் லாஸில் இருக்கையில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கி வச்சேன். அதில் ஒரு மேகி நூடுல்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த 2 பாக்ஸில் எக்ஸஸாக நான் என்னென்னலாம் எடுத்து வைக்கலையோ அதை எடுத்து வச்சுக்கிறேன். மாமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டாங்க, அதுக்கு சிரிச்சிட்ருக்கேன். ஸோ பெரிய சன்ரைஸ், குட்டி சன்ரைஸ் பாட்டில் எடுத்தேன். பெரிய சன்ரைஸ் பாட்டில் ஏதோ ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சோம்பு இதெல்லாம் 2 பாக்கெட். ஒன்று தூள் நுணுக்கிறதுக்கு, ஒன்று நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இனிமேல் மிளகா மல்லியெல்லாம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் அரைச்சி முடிச்சு எடுத்து வச்சாச்சு. வெயிட் லாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் கம்மி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது அரைக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மசாலா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே அரைச்சி அதான் யூஸ் பண்ணுறோம். மீல் பிளான் வெயிட் லாஸ் இருக்கையில் கொடுங்க ஜெனி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. யூஸ்வலாக நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை க்ரோசரி ஐட்டமாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் மில்லட்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்க மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாகவே கொஞ்சம் ரெக்கவர் ஆனதும் மீல் பிளான், மீல் ப்ரெப் எல்லாமே போடுறேன்.
ஸோ இந்த ஸ்டிக்கர் 1 வருஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துகிட்டு வேறு ஓட்டலாம் அப்படின்னு இது வாங்கிட்டு வந்தேன். இத்தனை வருஷமாக ஸ்டிக்கர் ஒட்டுறேன், 2018லேருந்து ஓட்டுறேன், இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஸ்டிக்கர் இருந்ததே இல்லை. 2 ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருந்தோம், 2மே பிரிக்கவே முடியலன்னதும் சரி டெம்பரரியாக இதை ஒட்டிக்கலாம், இல்லாட்டி பின்னாடி ரொம்ப எண்ணெய் ஆகிடும்னு தோணுச்சு. சரி இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிச்சன் வந்து மேக் ஓவர் பண்ணது இந்த ஸ்டிக்கர் வாங்கி. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இதை வந்து ஒட்டி அதுக்கப்புறம் தான் மேனேஜ் பண்ணது. ஸோ இப்போ இந்த கொஞ்சம் நாளில் நடந்த விஷயங்கள்லாம், முதல்ல வந்து மாடியில் வந்து வெதரிங் டைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக போட்டோம். இது வந்து நம்ம பில்டிங் கட்டுறப்போ இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாடி கட்டுறப்போ லைட்டாக மட்டும்தான் சைடில் இது பண்ணி விட்டுருந்தோம். அது மழை வந்துச்சுன்னா அங்கங்கே தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். எடுத்துட்டு திருப்பி வந்து வெதரிங் டைல்ஸ் வந்து கரெக்டாக அந்த வாட்டம் வச்சு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வாட்டம் வச்சு போடுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துருந்தோம். வெயில் சீசனில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சு நார்மலாக பேசிக் வெதரிங் டைல்ஸ் தான் திருப்பி அதை வந்து போட்டு முடித்தோம். ஸோ இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற்றுறோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு வாகா வந்துடுது, எங்கேயுமே தேங்கி வந்து கொஞ்சம் இடத்துல நிற்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீட்டாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த கேப்பில் தான் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியும் வந்துருந்துச்சு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மாமா கேட்கல, நான் வார்ட்ரோபுக்கு வந்து ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹேங்கிங் இதுக்குள்ளே இரும்பு ஷெல்ஃபு அது இதுன்னு மாற்றி வச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹேங்கிங் ஸ்பேஸாக மட்டுமே வச்சுருந்தேன். முன்னாடி இருந்ததுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வேண்டாம், அதுக்குள்ளே ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி பிவிசி தாங்காது அப்படிலாம் என்னென்னமோ தாங்காது அப்படின்லாம் சொல்லி சும்மா இரும்பு ஷெல்ஃபே உள்ளே வச்சு அடிக்கிறேன். அது கரெக்டாக அது ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது, அது திறந்தாலே ஒரு ஹாப்பினஸாகவே இருக்காது. ஸோ இதுக்கு ஷெல்ஃப் வேணும் அப்படின்னதும் இதுக்கு வந்து கார்பெண்டரை வரைச்சி இதுக்கு வந்து ஷெல்ஃப்ஸ் எல்லாம் செஞ்சோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சைடில் ஹூக் மாதிரி வச்சு அடித்தாங்க. அதுக்கு மேலே ஷெல்ஃப் வந்து சொருவி விட்டுருக்காங்க. இப்போ வச்சே ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் நல்லாயிருக்கு. வைக்கிற அன்னைக்கே எடுத்துகிட்டு அன்னைக்கே ஆர்கனைஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா எல்லாமே முதல் நாள் வாங்கிட்டு வந்தாங்க, மறுநாள் கட் பண்ணி ஒரே நாள்லேயே முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ போட்டு வச்சு பப்பரக்கான்னு பரப்பிக்க வேண்டாம் எப்பயும் போல் அப்படின்னு அன்றைக்கே டீக்ளட்டர் பண்ணுற வேண்டியதெல்லாம் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இன்றைக்கி இப்படி இருந்தது ஒரே நாள்லேயே சரி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 5 ஷெல்ஃபும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து 4 ஷெல்ஃப் கொடுத்துருந்தாங்க. பேலன்ஸ் வந்து அந்த ஷீட் இருந்துச்சு, ப்ளைவுட் இருந்துச்சு. ஸோ அதில் என்கிட்ட முன்னாடியே இருந்த வார்ட்ரோப்பில் ஒரு ஷெல்ஃப் வந்து அடிக்க சொன்னேன். இல்லாட்டி அப்படியே தான் வச்சுருப்போம், நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னாங்க. அது எப்பயுமே அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ஒன்று மழையில் நனைஞ்சு போகும், இல்லை வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் இந்த வாட்டி நான் வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு ஷெல்ஃப் வேணுமோ அங்கெல்லாம் அடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ப்ளைவுட் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்குது அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு வார்ட்ரோப்பில் இங்கே செஞ்சுருந்தேன். அப்புறம் நம்மளோட பெட்ரூம்லேயே ஒரு ஷெல்ஃப் இருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃப் வால்பேப்பர்லாம் பண்ணியிருப்பேன். இங்கேயும் நடுவில் தடுத்து ஒரு சைடு நம்ம லாக்கர் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ லாக்கருக்கு இந்த சைடு வந்து சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நடுவில் வந்து சென்டர் பார்ட்டிஷன் கொடுக்க சொல்லி அதுக்குள்ளே ஒரு ஷெல்ஃப் வந்து வைக்க சொல்லிட்டேன். இது எல்லாமே ஒரு அரை போர்டு வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அங்கே தான் பண்ணோம். இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கு மேலே வந்து ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி எவ்வளோ இருந்துச்சோ, பெரிய ஷெல்ஃப் வந்து அடிக்கிறதுக்கு ப்ளைவுட் இல்லை. மேலே ஒரு வார்ட்ரோப்லேயும் ஒரு 2-3 ஷெல்ஃப் வந்து அடித்து கொடுத்துருந்தாங்க. அந்த வார்ட்ரோப்பில் போக பேலன்ஸ் இருக்கிறத கொடுத்தாங்க. ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியா ஐட்டம் மேட்டை மட்டும் இன்னொரு இடத்துல எடுத்து வச்சுட்டு இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே இப்போ அதுக்குள்ளேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டது நம்மளோட அழகு புட்டிக்கு எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், புதன்கிழமை நம்ம ரீலான்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஸ்டாக் வர்றதுன்னா அதோட வேலையெல்லாம் வேறு இருந்துச்சு, அந்த வேலையெல்லாமும் நடந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து லைவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த நைட்டியோட இங்கிட்ட அவங்ககிட்ட சுற்றிட்டு இருக்கிறது நான் தான். ஸோ இது எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் பண்டில்ஸ் வர வேண்டியது இருக்குது. இது பண்ண ஃபஸ்ட் டே வந்து பண்ணது. ஸோ இங்கே எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு இங்கேயும் ஃபுல்லாகவே ஷெல்விங் யூனிட் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ இந்த ரூம்குள்ளே இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்த ரூமில் மட்டும்தான் ஏசி இருக்குது, இந்த ரூமில் மட்டும்தான் வந்து இந்த வெயிலில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு, நின்று வீடியோ லைவ் எல்லாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு 10-15 டேஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர் இருக்க போது வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளியிலலாம் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. இந்த வெதரிங் டைல்ஸ்லாம் உடச்சி போட்டிருந்தாங்கல்ல, அப்போயே வந்து இதெல்லாம் நாங்கள் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு நேற்று தான் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கோம் இங்கே எல்லாம் செட்டப் பண்ணியே. ஸோ இந்த இடத்த வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி ஆக்கிடலான்னு இந்த வார்ட்ரோப்பில் தான் 2-3 ஷெல்ஃப் வந்து அந்த பேலன்ஸ் ப்ளைவுட்டில் வந்து அடித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ரேண்டம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி vlog தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.